ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேம் பிளட் குரூப்ல இருந்தா இது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் காஸ் பண்ணுமா, குழந்தைய பாதிக்குமா? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேம் பிளட் குரூப்ல இருந்தாங்கன்னு சொன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எதுவுமே வராது. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், ஏபிஆ இருக்கலாம், ஓஆ இருக்கலாம். பட் குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் பாசிட்டிவ் குரூப்ல இருக்காங்களா, நெகட்டிவ் குரூப்ல இருக்காங்களாங்கிறது தான். இப்போ ரெண்டு பேரும் பாசிட்டிவ்னாலும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு பேரும் நெகட்டிவ்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவாகவும் ஒய்ஃப் வந்து நெகட்டிவ் குரூப்பாகவும் இருந்தாங்கன்னா பிறக்க போகிற குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது உருவாகிற குழந்தைக்கு அனிமியா ஏற்படலாம், ஜாண்டிஸ் ஏற்படலாம், வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அம்மாட்ட இருந்து நெகட்டிவ் ஆன்டிபாடிஸ் வந்து பேபிக்கு போய் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்.